ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்களா, நம்மளோட சிவன்மலை தான். எப்போ பாரு சிவன்மலை, எப்போ பாரு முருகர் தானா? இதே வீடியோ தான் போடுவீங்களான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அம்மா அப்பா வந்துருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க கூட்டிகிட்டு வந்து, சிவன்மலை கூட்டிகிட்டு வந்து. ஸோ இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? அதுக்காக தான். கோயிலில் கூட்டமெல்லாம் இல்லை, நல்லா சாமி கும்பிட்டோம். முடிச்சுட்டு வெளியே வந்து புளியோதரை கோயில் ஸ்பெஷல், அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அம்மா அப்பா சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் பார்த்துட்டு இருந்தாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்லுவேனே அல்டிமேட்டாக இருக்கும்னு, அப்படியெல்லாம் இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு சிவன்மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கோயில் உஜ்ஜினி கோயில்னு சொல்லுவாங்க, மல்லிகார்ஜுன சுவாமி சிவன் கோயில். இதுவும் வந்து எங்கள் குலத்தை சார்ந்தவங்க சிலர் இங்கே கும்பிடுவாங்க, அதனால் இதுவும் எங்களுக்கு குலதெய்வ கோயில் மாதிரி தான். அங்கேயும் வந்து சாமி கும்பிட வந்திருந்தோம். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய செடிகள் மரங்கள்ன்ட்டு. அப்பா சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸில் சாதம் மட்டும் போட்டு கொண்டு வந்திருந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் நிம்மதியாக இங்கே உட்காந்துட்டு போகலாம், அந்தளவு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சாமி கும்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இது வந்து கோயிலுக்கு வெளியே, இந்த கோயில் பக்கத்துலேயே மண்டபமும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து இனி வீட்டுக்கு கிளம்பலாம். இன்றைக்கி வீட்டுக்கு போனதையும் குக் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேலை இருந்துச்சு. ஸோ போனதையுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இனி வரப்போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் தான் பண்ண போகிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணலாம். என்னென்னா, முன்னாடி சிட் அவுட் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக ப்ராடக்ட் ஒரு 2-3 வாங்கியிருந்தேன். இது வாங்கி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினது. சரி, தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு செட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் ஷஷ்டி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச உருளி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இது நல்ல வெயிட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபரில் வாங்குகிறோமே ஏதாவது குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த உருளி பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் கலர் ஸ்டூல் இருக்குது இல்லையா, அதையும் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு, எந்த பிரேக்கேஜஸோ எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஈஸியாகவும் ஃபிட் பண்ணிடலாம், நம்மளே வெறும் ஸ்க்ரூ பண்ணோன்னா போதும், அவ்வளோதான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட், சிலருக்கு சாரீஸ் கலெக்ஷன், சிலருக்கு ஜுவல் கலெக்ஷன், அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. எனக்கு இந்த ஹோம் டெக்கர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சில திங்ஸ் எப்போவாவது போராக போயிட்டுருக்கோம் இல்லையா லைஃப், அந்த டைமில் வாங்குவேன். டெக்கர் பண்ணுறது, அதே மாதிரி இருக்கிற திங்ஸை மாற்றி வச்சு பார்த்தா வீடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்மளை ஆக்டிவேட் பண்ணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரே மாதிரி ஒரு பெட்டுனா அதே இடத்துல அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்பப்போ அந்தந்த திங்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள், வீடு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், நமக்கும் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மூடு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இந்த செடி வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிளேஸை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி வச்சு பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு பிளேஸ் மாற்றலான்னு பார்த்தோம். ஆனால் வச்சு பார்த்ததையுமே பார்த்திங்கன்னா என்னமோ அந்த பிளேஸுக்கே இருந்த மாதிரி பொருத்தமாக இருந்துச்சு, புதுசாக செட் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ அங்கேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இந்த செடி, அந்த உருளியோட கலர், பக்கத்தில் நிலைவாசலில் நம்ம போட்டிருக்கிற விளக்கு, கோலம், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப மங்களகரமாகவும் இருந்துச்சு. அந்த பிளேஸே நீட் அண்ட் கூலாகவும் இருந்துச்சு. அதனால் அங்கேயே செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்து பூ வச்சு உருளியில் டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. இந்த அடுக்கு செம்பருத்தி அது வந்து நம்ம வீட்டிலையே பூத்தது. செவ்வந்தி எல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கினதாங்க. எப்போவுமே பூ கொஞ்சம் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு 2 ப்ராடக்ட் இருக்குது, அதுவும் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து செட் பண்ணியாச்சு.
பாருங்கள், க்ரீன் கலர் செடிக்கும் அந்த ஒயிட் கலர் ஸ்டூலுக்கும் மல்டி கலர் உருளி பக்கத்துலேயே நிலைவாசலில் நம்மளோட குலதெய்வ விளக்கு, பச்சரிசி மாவில் போட்ட கோலம், இது எல்லாமே பார்க்க அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை முடிச்சுட்டு ஒரு 6 மணி இருக்கும் ஈவினிங், விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முன்னாடி நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது டே டைமில் பார்த்ததை விடவுமே அந்த 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு பார்க்குறப்போ அந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு உள்ள சாமி ரூம்லையும் விளக்கேற்றி அங்கேயும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வேல்மாறல் படிக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வேல்மாறல் படிக்கிறப்போ கொஞ்சம் பயந்துகிட்டே தான் படிப்பேன். இடையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமோ அப்படின்ட்டு சில டைம் வந்திருக்கு. பட் இந்த டைம் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இத்தனை நாள் குக்கிங் வீடியோஸே போட்டுட்டு இருந்தாச்சுங்களா, இப்போ வ்ளாக் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொன்னீங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.